குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லைஃப் ஸ்கில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்ட் 6 ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெசிலியன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராப்ளமாக அதை நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் வெளியே வரேன். ஸோ என்னுடைய திறன்களை நான் விரிவுபடுத்துறது, அதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறது. சரிங்களா? அதை எப்படி நான் கோப் பண்ணி வெளில வரேன். சரிங்களா? ஒரு விஷயத்துலேருந்து நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க ஒரு விஷயத்தில், ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு விஷயத்துலேருந்து நான் எப்படி என்னை மேற்கொண்டு நான் ஒரு விஷயத்த அதை என்னுடைய திறமைகளை கொண்டு நான் அதுலேருந்து எப்படி நான் வெளில வரேன். ஸோ அதை நான் மேற்கொள்கிற விதங்கள், நான் அதுலேருந்து வெளில வர விதங்கள், அதை பயன்படுத்தக்கூடிய திறன்கள், அது எல்லாமே வந்து நம்ம எதில் கொண்டு வரோம் அப்படின்னா ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெசிலியன்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்த்த எல்லா லைஃப் ஸ்கில்லையும் வந்து ஒரு மனுஷனுக்கு எல்லா லைஃப் ஸ்கில்லும் தேவையா அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வேர்ல்டில் நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்கில் பொட்டென்ஷியல்ஸை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நம்மளோட திறமைகளை வந்து வெளிக்காட்டினா தான் முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி தான் நான் சொல்லணும். சரிங்களா? இப்போது என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கிறா அப்படின்னு சொன்னால், நான் வீட்டிலேருந்து ஸ்கூல் கிளம்புனேன்னா ஸ்கூல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் வெறும் படிக்கிற வேலை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் அவளுக்கு என்ன லேக் ஆகும் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் லேக் ஆகும். சரிங்களா? இப்போ வெளியில் தனக்கு ஒரு விஷயம் வேணும், தனக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி லேக் ஆக ஆக என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்குமே லைஃப்பில் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வராமலே போயிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபொர்கோ பண்ணி இதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு திறன்களை நம்ம வளர்த்து கொள்ளணும். ஸோ அந்த வளர்த்து கொள்கிற முறையை தான், விரிவுபடுத்தக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிலியன்ஸ். இப்போ நான் இந்த உதாரணம் சொன்னேன். இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போவா, யார்ட்டையும் பேச மாட்டா, அவள் பாட்டு வருவா, அவள் பாட்டு படிப்பா, அவள் பாட்டு போவா. இப்படின்னு இருந்தால் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லே அவகிட்ட இல்லை அப்படின்னும் போது, அவள் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை எடுத்து, ஸோ அவள் தான் வந்து இப்போ மற்றவங்க கிட்ட பேசுகிற திறன்களில் வந்து டாப் மோஸ்ட்டாக வரா அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு அவள் தன்னுடைய முயற்சி எடுத்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வெற்றிக்கு பேர் தான் வந்து அந்த வெளிக்காட்டுதல். அந்த தன்னுடைய இயலாமையை வந்து அதில் திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதை வந்து வெளிக்காட்டுற முறையை தான் வந்து நம்ம ரெசிலியன்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போது வாழ்க்கை நடைமுறையில் ஒவ்வொரு வயதினருக்கும் இந்த ரெசிலியன்ஸை நம்ம எப்படி வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் ஏஜ் பசங்களை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கூல் ஏஜ் பசங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு லேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தனக்கு தேவையான விஷயங்களை அசர்ட்டிவாக சொல்ல முடியுதா, மற்றவங்கள மேலே பரிதாபப்பட முடியுதா, தனக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்குறச்சே அவங்க எதுலெல்லாம், ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு க்ரியேட்டிவோ கிரிட்டிக்கலோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் லேக் ஆகுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த விஷயங்களில் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணால், அவங்களுக்கு அந்த வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்கும் போது, நம்ம ஜஸ்ட் சொல்லி கொடுத்தா போகிறோம், அவங்க அதை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம், எல்லா ஸ்கில்ஸுமே வந்து எப்படி வந்து அதுலேருந்து ப்ராப்ளத்தை வெளி வரணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அந்த பையன் வந்து ஸ்கூலில் டவுட்டு கேட்கறதுக்கு பயப்படுறான். அது ஒரு சப்ஜெக்டை பார்த்து பயப்படுறா, இல்லை ஒரு டீச்சரை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையனுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து, நீ கேட்டுப்பாரு, நீ பேசிப்பாரு, அந்த டீச்சர்கிட்ட நீ கேட்டனாவே அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியாது நீ பயப்படுறேங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒரு ஊக்கத்தை மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை போய் பேசுனா
நம்ம நம்பவே மாட்டோம். அந்த பிள்ளை அந்த சப்ஜெக்ட்டும் அந்த டீச்சர் மேலேயும் அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி அந்த அந்த சைல்டு வில் கெட் மோட்டிவேட்டட். அந்த மோட்டிவேஷன் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ என்ன லேக் ஆச்சு அப்படின்னா அசர்ட்டிவ் ஸ்கில் லேக் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வயதினருக்கும் வந்து நம்ம பார்த்து நம்ம அதை சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம எப்படி டெவலப் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து காலேஜில் வரச்சே வந்து அந்த ரெசிலியன்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபெயிலியர் வந்து காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த ஃபெயிலியர் வரும்போது நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தில் வந்து மேற்கொண்டு நம்ம வெளியே வந்துட்டோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸார்லேருந்து வெளில வந்துட்டோம்னா நம்ம சாதனையாளர்களாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து நம்மளை அந்த கோட்பாடுக்குள்ளே வச்சுக்கணும். சரிங்களா? நம்மளால் முடியும், நம்மளால் செய்ய முடியும். இப்போ ஒரு பேக்ரவுண்டே இல்லாத, இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே படிக்கலை அப்படின்னு சொன்னால், இவர் தான் வந்து அதில் படித்து அந்த ஒரு பட்டதாரியாக ஆகிறாரு அப்படின்னும் போது அவருக்கு அதில் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவர் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு மோட்டிவேஷன் வந்து வீட்டில் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வீட்டில் வந்து மோட்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி படிக்கிறதுக்கான செலவுகள் இருக்கும், இப்படியெல்லாம் படிக்கணும், இப்படிலாம். ஏன்னா அவர் வளர்ந்து வந்த விதங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ திடீர்னு வந்து காலேஜுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருப்பாங்க. லிவிங் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அப்போது அவர் அதில் என்னெல்லாம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன அந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இன்டர்பர்சனலாக இருக்கட்டும், ஒரு க்ரியேட்டிவாக இருக்கட்டும், கிரிட்டிக்கலாக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், இது எல்லாமே வந்து அவர் அங்கே வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். இந்த காலேஜ் லைஃப்பில் நம்ம சும்மா காலேஜ் போனோம், படித்தோம், வந்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லைஃப்பில் வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அதை வந்து அவங்க அவ்வளோ அழகாக அப்ளை பண்ணி காட்டுவாங்க. சரிங்களா? ஒரு 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 ப்ரோக்ராமாக இருந்தால் அதில் அவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு எம்சி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரோக்ராமில் டான்ஸாக, என்ன மாதிரி கல்ச்சுரல்ஸாக இருந்தாலும் அவங்க அதில் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், ஒரு விஷயத்துலேருந்து டெசிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் காலேஜ் டேஸ்லேயே வந்து நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம அதை எப்படி உள்வாங்கி மற்றவங்க பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட அந்த திறமைகளை அவங்க எப்படி வெளிக்காட்டுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால், ரிஹர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லா ஸ்கில்லும் நமக்குள்ளேயே வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அந்த வழிமுறைகளை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த சக்ஸஸை பார்க்கலாம். ஸோ காலேஜ்லேயும் நம்ம வந்து முடங்கி போகாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு அந்த திறமையை வெளிக்காட்டும் போது நம்மளும் அதில் ஃபஸ்ட்டாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரெசிலியன்ஸ் டியூரிங் காலேஜ் ஏஜ். ஓகே, இப்போது மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிலியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா ஒரு விஷயங்களும் சரி, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொருள் வாங்கினோம்னா சரி, இல்லை அது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பசங்களை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா வீட்டில் டிசைனிங், இன்டீரியர் டிசைன் பண்ணணும், எதா வேணால் இருக்கலாம். சரிங்களா? இதை வந்து மியூச்சுவலாக கலந்து ஆலோசிக்கும் போது அந்த ஹஸ்பண்டுக்கு இருக்கிற அந்த எல்லா குவாலிட்டிஸ், நம்ம பார்த்த அந்த லைஃப் ஸ்கில் குவாலிட்டிஸ், ஒய்ஃப்குள்ளே இந்த குவாலிட்டிஸ் அதை ஷேர் பண்ணிக்கும் போது ஒருத்தருக்கு பேலன்சிங்காக இருக்க வேண்டிய விஷயங்கள் இன்னொருத்தர்கிட்ட இல்லைனாலும் அது அவங்கக்கிட்ட இந்த ஷேர் பண்ணும்போது அது ஆப்டிமைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஷேரிங்கில் பண்ணும்போது அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அந்த ஸ்கேர்சிட்டி இல்லாமல், ஒரு குறைபாடுகள் இல்லாமல் வந்து நம்மளால் அதை வெளிக்காட்டுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு ரெசிலியன்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கலாம். அந்த அழுத்தங்களை நம்ம எப்படி வெளில கொண்டு வந்துட்டு அந்த அழுத்தங்கள் இல்லாமல் அதை பேலன்சிங்காக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பண்ணணும். சரிங்களா? ஏன் இந்த லைஃப் நடுத்தர வயதினர்களுக்கு வந்து அந்த மியூச்சுவல் சப்போர்ட் நல்லா இருந்தால் தான் லைஃப்பில் அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸை வந்து நல்லா ஷைன் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து எப்போவுமே அந்த நடுத்தர வயதினர்களை வந்து நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய விஷயங்கள் லேக் ஆகுது. சரிங்களா? இப்போ மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஈஸிலி கெட்டிங் செப்பரேட்டட், இல்லைனா வந்துட்டு they don't want to get together அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒருத்தர் சார்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க.
இதெல்லாம் எதனால் வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிக்கும் போது எதெல்லாம் நம்மக்கிட்ட அந்த ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட எது இல்லை, அதை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம், அந்த அழுத்தங்களை எப்படி அதை வந்து ஒருத்தர் சொல்லும் போதோ இல்லை அவங்களுக்கு அதை வந்து நம்ம அந்த ஸ்டைலை டெவலப் பண்ணிக்க சொல்லி கொடுக்கும் போதோ, அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள மோட்டிவ் பண்ணும்போதோ கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது அதை ஈஸியாக அவங்களால கோப் பண்ணிக்க முடியும். இதை தான் நம்ம ரெசிலியன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரெசிலியன்ஸுங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு அதை நம்ம கையில் எடுக்கும் போது இந்த லைஃப் ஸ்கில்ல உள்ள எல்லா இம்பார்ட்டன்ஸும் வந்து நமக்குள்ளே ஒருத்தவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்ம கையில் கிடைச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போது எல்டர்லி பீப்புளுக்கு அந்த ரெசிலியன்ஸ் ஃபேஸ் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அதை வந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க, இப்போ வந்து பார்க்குறாங்களா பாருங்கள், வந்து கேட்குறாங்களா பாருங்கள், அவங்களா வரட்டும், அவங்களா பண்ணட்டும் அப்படிங்கிற எண்ணங்களோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து அவங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி தான் அவங்களுடைய அந்த அசர்ட்டிவாக பேசுறது, அவங்களுக்கான தேவைகளான லைஃப்க்கு உள்ள ஒரு விஷயத்த புதுமையாக பண்ணுறது. ஏன்னா வயசாகிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன திறமைகள்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி வச்சாங்களோ அதை மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த ரெசிலியன்ஸ்க்கு இந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ், சரிங்களா, அந்த வயதானவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், பையனோ பொண்ணோ யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு அதை மோட்டிவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரெசிலியன்ஸ் அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைஃப் ஸ்கில்ல இந்த ரெசிலியன்ஸ் ஃபேஸில் நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லாமல் நமக்கும் முடியும், நம்மளாலையும் வெற்றி அடைய முடியும், நம்மளும் சக்ஸஸை நோக்கி போக முடியும் அப்படின்னா நமக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இன்டர்பர்சனல் ஸ்கில்லாக இருக்கட்டும், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாக இருக்கட்டும், க்ரியேட்டிவாக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், அசர்ட்டிவாக இருக்கட்டும், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஒரு எம்பத்தி ஃபீலில் கொடுக்குறதா இருக்கட்டும், சரிங்களா, அந்த செல்ஃப் அவேர்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம நல்லா டெவலப் பண்ணி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுமோ அதை கரெக்டாக பயன்படுத்தினா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ரெசிலியன்ஸ்க்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணுங்கிறத பார்த்து நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம எல்லோரும் நல்லா வாழணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி.